எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடீஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரை அனைவரும் பார்க்கணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்ட ஒரு கேள்வி ரியலி ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டு. இது சென்சிட்டிவான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக அவர் என்ன கேட்கறாரு அப்படிங்கிறத பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படித்தோம் சார். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் சார். எஸ்பெஷலி ஸ்டடீஸ். இந்த லெசன் புரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த லெசன் நம்ம சொல்லிக் கொடுக்குறது, இந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் புரியலன்னா அந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் சார். ஈவன் நம்மளுடைய நோட்ஸை கூட நம்ம வந்து ஷேர் பண்ணோம் சார். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மேக்ஸ் வரலையா அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கூட நம்ம ஷேர் பண்ணோம் சார். எல்லாமே ஓகே சார். ஜென்ரலான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா அந்த விஷயம் நமக்கு நல்ல மனசுல பதியும் அப்படிங்கிறனால இன்னுமே நம்ம ஆழமா இறங்கி கூட சொல்லி கொடுத்தோம் சார். பிகாஸ் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை சார். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ்ல ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு கிளாஸ்ல வந்து 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சக போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சக மாணவர்கள், சக மதிப்பிற்குரிய மாணவர்கள். இப்போ என் கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவருடைய இதுல இருந்து நான் பேசுறேன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஒரு டிகிரி. ஓகேங்களா? அந்த 100 பேர் கிளாஸ்ல படிக்கிறாங்க. அவங்க இப்போ பாஸ் பண்ணா ஓகே, நமக்கு அந்த டிகிரி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுல வந்து 100 பேர்ல வந்து 20 பேருக்கு தான் டிகிரி அப்படின்னு இல்லை. ஓகேங்களா? ஸோ 100 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. இப்போ 100 பேரும் கிளியர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிகிரி அப்படிங்கிறது கிடைச்சிட போது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நாள் கடந்து வந்த ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? பட் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்காரு. ஓகேங்களா? ஸ்கூல் காலேஜ் ஓகே சார். பட் இப்போ பாத்தீங்கன்னா சார் ஒரு 100 வேகன்சி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 100 வேகன்சி கொடுக்குறாங்கன்னா ஓகேங்களா 100 வேகன்சி கொடுக்குறாங்களா அந்த 100 பேருக்கு தான் சார் வேலை. ஒரு லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பேர் படிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படிங்கிறப்போ இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேருமே அந்த 100 வேலை வாங்குறதுக்கு தான் சார் போராடிட்டு இருக்காங்க. 1,00,000 பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக 1,00,000 பேருக்கு வேலை கிடையாது சார். அதுதான் சார் போட்டி தேர்வுகள் சார் அப்படின்னு இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ இந்த 100 பேருக்குள்ள போகணும் அப்படின்னா போட்டி, பயங்கரமான போட்டி. அப்படி இருக்கும் போது நான் வந்து என்னுடைய ஒரு சக போட்டியாளருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருக்கு சார். நான் வந்து இங்க தான் சார் உட்காந்துருக்கேன் 2-3 வருஷமாங்கிறாரு. புரியுதுங்களா கான்செப்ட்? ஸ்கூல் காலேஜ் அது வந்து வேற. ஓகேங்களா? இப்போ நான் டிஎன்பிசி உட்காந்து 10 வருஷம் இல்லை 50 வருஷம் உட்காந்து படிச்சா எனக்கு டிகிரி இல்லை. புரியுதுங்களா? ஓகே நீங்க 50 வருஷம் படித்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு டிகிரி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியல சீரியஸா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றதே சீரியஸா தெரியல சார். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அது கேட்கும்போது ஒரு நோட்ஸ் அது கேட்கும்போது எனக்கு மனசே வர மாட்டேங்குது சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி ஓகே நம்ம கிளியர் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி விட்டுருங்க அப்படிங்கிற போது நான் கொடுக்க மனசு இல்லை அப்படின்னு சொன்னா என்னடா இப்படி செல்ஃபிஷா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுமே நம்ம சொல்லிக் கொடுக்கும் சார். இருக்கிறதே ஒரு 100 வேகன்சி தான் சார். அந்த 100 வேகன்சிகளை நம்ம போறதான் சார் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி வீடியோ பதிவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அவர் சொல்றது வந்து முற்றிலும் உண்மை. ஓகேங்களா? முற்றிலும் 100% வந்து உண்மை. ஆனா எனக்கு வந்து ஓகே நான் பர்சனலா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஓகேங்களா? உங்களால எடுத்துக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லி தரணும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் சொல்லி தரேன், ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி யூடியூபர்ஸ் இன்ஸ்டியூட் எல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னா ஸோ அது வந்து வேற. ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஓகேங்களா? இட்ஸ் வந்து அவர் நம்மளுடைய அது ஒரு வேலையா, ஒரு கடமையா, ஒரு சேவையா பண்றோம். ஓகேங்களா? பட் அதுவே நான் ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நானும் ஒரு போட்டியில இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஓகேங்களா? ஸோ 100 எங்க இருக்கு? ஸோ அந்த ஜஸ்ட் 100 பேருக்கு தான் வேலை. அப்போ எந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1,00,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 1,00,000 பேராலையும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேங்களா? இதுல வந்து மோஸ்ட்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது மினிமம் ஒரு 5,000 பேராவது சூப்பரா படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கோடி பேர் படிங்க, ஆனா அந்த 100 பேருக்கு தாங்க வேலை. ஓகேங்களா? அதுதான் சுச்சுவேஷன். எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டாலும் அதுதானே இட்ஸ் கான்செப்ட், மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்படிங்கிறப்போ இந்த 100 பேருக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த 1,00,000 பேருக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ், ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அது தனி. ஓகேங்களா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேர் இருக்காங்க, 100 லட்சம் வேணாம், 10 பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒருத்தருக்கு தான் வந்து பிரைஸ். ஓகேங்களா? அப்போ அந்த 10 பேர்ல யார் சிறந்தவர்களோ, ஓகேங்களா? 10 பேர்ல யார் அந்த 9 பேரை விட யார் வந்து இருக்கிறாங்களோ, அதிகமா இருக்காங்களோ, அதிக எஃபர்ட், அதிக ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, அதெல்லாமே பிளான், டிப்ஸ், ட்ரிக்ஸ் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் அதில். அவங்களுக்கு தான் அந்த ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒருத்தர் வந்து இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து இன்னுமே அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஓகேங்களாங்க? அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் காலேஜஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம், அந்த கான்செப்ட் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஓகே. பட் வந்து காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல வந்து அது மாதிரி தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுதான். மேபி நம்ம வேலைக்கு போயிட்டு வேணா கூட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஸோ ஒருத்தங்க வந்து ஹெல்ப் அப்படிங்கறத வந்து ஒரு மனிதாபிமானம். ஓகேங்களாங்க? அது ஒரு மனித தன்மை நல்ல ஓகே ஜென்ரலா ஓகே. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நம்ம அவங்களை தூக்கி விட்டாதான் அவங்க வாழ்க்கையே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றோம். அது வந்து வேற. பட் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு பொறுத்தவரை ஸோ அது வந்து உங்களோட ஒரு விருப்பம் தாங்க. ஓகேங்களா? அது வந்து நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்க வேலைக்கு போயிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டு வேலைக்கு போன பிறகு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன வச்சு நான் சொல்றேன், இப்போ என்ன வச்சு நான் சொல்றேன், இப்போ நான் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் சொல்லித்தரேன். ஒன்று விடாம எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா நான் ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா, நான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், அப்புறம் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா நான் எத்தனை பேர்கிட்ட அதை பத்தி நான் பேசியிருப்பேன், டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்.
அதை பத்தி படிச்சிருப்பேன், புரிஞ்சிருப்பேன், கிளாரிஃபை பண்ணிருப்பேன், வெரிஃபை பண்ணிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு தரேன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க. அது இட்ஸ் லைக் ஈஸியா ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஓகேங்களா? பட் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு பாயிண்ட் தரதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒன் டே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றதுலேயே நான் பிஸியா இருக்கேன், எனக்கு ஃபுல் அதுல டைம் போயிருது. ஓகேங்களா? பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு யூடியூபர், இங்க ஒரு யூடியூபர், இங்க இவங்க 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 ஸோ உங்களுக்கு புரியுதுங்களாங்க? அப்போ இவங்க இவ்வளவு விஷயங்கள் ரிசீவ் பண்றாங்க. இது மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க ஒரு நாள் உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ஒரு மாணவர் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது. அப்போ சொல்ல போனா நான் ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரியும். அப்போ அந்த ரிசீவ் பண்ற மாணவர்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது பாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ஸோ இதெல்லாமே ரெஸ்பெக்டிவ் டியூவர்ஸ், இது ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பிரண்ட். ஸோ புரியுதுங்களா? அப்போ சொல்லி கொடுக்குறவங்களை விட கத்துக்கிறவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியுது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய ஒரு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பல விஷயங்களும் சொல்லணும் ஆசை. பட் வீடியோ பதிவு ரொம்ப பெருசா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நான் கொஞ்சம் இதுவா இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ யார் வந்து ரிசீவரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் அப்சர்வ். ஓகேங்களா? சொல்லி தரணும் அப்படிங்கிறத விட அதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேங்களாங்க? ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அது செல்ஃபிஷ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நோட்ஸ் ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி உசுரை கொடுத்து இரவு பகல் எழுதி நான் வந்து ஷேர் பண்ணுமா சார்? செல்ஃபிஷ்னு சொல்றாங்க சார், சொன்னா சொல்லிட்டு போறாங்க போங்க சார் அப்படின்றாரு. ரைட்டுங்களா? அது இத்தனைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ரைட் ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்க சொல்றது உண்மை தானே. கஷ்டப்பட்டு நோட்டை எழுதி மற்றவங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்த எத்தனை நோட்டு கொடுத்தோம் அதுதான் சொல்றேன். நம்ம எத்தனை நோட் ஷேர் பண்ணோம், எத்தனை மெட்டீரியல் ஷேர் பண்ணோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்னுடைய ஒரு கடமையா சேவை நான் பண்றேன். எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அது அவங்களுடைய ஒரு சொத்து. ஓகேங்களா? அவங்க தரணுமா தரக்கூடாதா? ஆமாங்க, இதுவுமே ஒரு சொத்து தான். ஓகேங்களா? ஸோ அது அவங்களோட விருப்பம். நம்ம செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார், சொன்னா சொல்லிட்டு போறாங்க. ஓகேங்களா? நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு அப்புறம் நீங்க கூட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். பட் அந்த டைம்ல வந்து அந்த காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. காம்படிஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஸோ நீங்க இந்த உங்க ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பொறுத்த கொஞ்சம் சென்சிட்டிவ் வீடியோ பதிவு தான். இது போடலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா பாத்தீங்கன்னா சார் என்ன சார் அப்ப யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். அதுக்கு தான் நான் சொல்றேன். சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிருங்க. இப்போ லெசன்ஸா புரியல சார், கான்செப்ட் புரியலையா, ஓகே சொல்லிருங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுடைய நோட்ஸ், உங்களுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், இப்போ மேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் ஒரு சம்மன் இருக்கச்சுங்களேன். நான் பேங்கிங் எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியும். ஓகே இப்போ நம்ம வந்து பேங்கிங் மேக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் குவான்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி நமக்கு சிவில் சர்வீஸ்ல கேட்குற அந்த மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேங்கிங் மேக்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். எப்படி நான் இப்போ சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ், ஸோ மினிட்ஸ் கூட இல்லை, 1 minute 60 செகண்ட்ஸ் 1 minute கூட சொல்லலாம். 61 செகண்ட் 1 minute அப்படிங்கிற மாதிரியே அடுத்த செகண்ட் 1 minute ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியே ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து கிளியர் உள்ள போக முடியும். நான் ஒரு 2 பேர் சொல்லி கொடுத்தேன்னா அந்த 2 பேர் எனக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. ஆமாவா இல்லையா? அதுவுமே அவர் சொன்னாருங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து 100 பேர் இருக்கும், 100 பேருக்கு தான் வேலை. அந்த 100 பேர்ல வந்து எத்தனை கோடி வேணா பேர் எழுதுங்க, அந்த 100 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அப்போ அந்த யாருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கிளியர் பண்ணணும், அந்த விஷயங்கள் தெரியுதோ, ஓகேங்களா, அந்த விஷயங்கள் தெரியுதோ அவங்களால தான் சார் வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நான் வந்து எடுக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்துருந்தா அவங்க எல்லாம் எனக்கு முன்னாடி வந்துருவாங்க சார். இதுதான் சார் பிரச்சனை போச்சு. ஒரு 4-5 வருஷம் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சார் நான் வந்து என் கூட இருக்கிறவங்களாம் கிளியர் பண்ணி போன மாதிரி இருக்குது, நான் இங்கே தான் உட்காந்து அப்படின்னு இருக்காரு. புரியுதுங்களா? அடுத்தது தான் கிளியர் பண்ணிட்டு நீங்க வேணா சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? அது நீங்க சொல்லி தராது உங்க இஷ்டங்க. நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து தான். அதுவும் அந்த தம்பி கேட்ட நிறைய பேர் இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு முன்னாடியே. யாராச்சும் நோட்ஸ் இருந்தா கொடுங்க பசங்களுக்கு. நிறைய பேர் கேட்டு நோட்ஸ் வாங்கி கொடுங்க சார், ஷேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு 100 பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் ஓகே அப்படின்வாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சார் எப்படி சார் நான் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி நான் இதெல்லாம் என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் தெரியுமா சார், எப்படி சார் நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல தப்பே கிடையாது அவங்க சொன்னதுல. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுடைய ஒரு விருப்பம், நீங்க ஷேர் பண்றது ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? செல்ஃபி சொல்றாங்க சார், அதெல்லாம்